நம்ம வாழவே முடியாத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதான் ரெண்டு காலத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உப்பு பார்த்தா எங்க ஞாபகம் வரணும்? வேத வசனம். உப்பு இல்லாம நம்ம சாப்பிட முடியாது, வாழ முடியாது. வசனம் இல்லாமலே நம்மளால வாழ முடியாது. எப்படி உப்பு இல்லாம நம்ம சாப்பிட முடியாது, சாப்பிடாம நம்ம உலகத்துல வாழ முடியுமா? முடியாது. அதே போலதான் பரலோகத்துக்கு நம்ம என்டர் பண்ண முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வசனம் இல்லாம வாழவே முடியாது, மறக்கவே கூடாது. ரெண்டாவது உப்பு என்னது நான் சொன்னேன்? நீங்கதான் அவ்வளவு தூரம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. ஐ அம் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் இம்பார்ட்டன்ட். யூ ஆர் சால்ட் அப்படின்னு சொல்லுங்க. மறந்தே போக கூடாது. நல்லா கவனிங்க. உங்க லைஃப்ல போதும் உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் கூட இந்த சில முக்கியமான காரியங்களை நீங்க நினைவு வச்சுக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஐயோ நான் பிரயோஜனம் இல்லாம இருக்கனே, ஒருவேளை நான் என் லைஃபை வேஸ்ட் பண்றேனே அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்க வரவே கூடாது. நான் உப்பா இருக்கேன், உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு என்ன பண்ணணும்? உப்பு மனுஷனுடைய பார்வை அற்பமா இருக்கலாம், ஆனா அது இல்லாம வாழவே முடியாது அப்படிங்கறத நீங்க உணரணும். நீங்க அப்படிதான் இந்த உலகத்துக்கு இருக்கணும். அதுக்கு ஒரு அஸ்திவாரம் தான் இந்த வீக்ஸ். எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்கல்ல, ஆனா இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 30 பிள்ளைங்க இருப்பீங்களா? 20 பேர் இருக்கீங்களா? அந்த 20 பேரை ஆண்டவர் என்ன பண்ணாங்க? சூஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதனால நீங்க ஸ்பெஷல். சரி, நம்ம இப்போ பைபிள்ல who is God? உலகமே எங்குள்ளதா இருக்குது. நீங்க படிக்கிற பைபிள்ல கூட அதான் சொல்லி இருக்குது. இந்த உலகத்தின் அதிபதியே நான் தான்டா. வேணாம், உங்க டீச்சரை கிட்ட கேட்டு பாரு. கேட்டு பாருங்கடா, கேட்டு பாரு. இந்த உலகத்தை ஆளுகை செய்யறதே நான் தான். என்னத்தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் உங்க ஹீரோ. சும்மா விட மாட்டேன். சண்டை வச்சுக்கலாமா? சொல்றதா நீங்க கேட்கணும். நீங்களா ஏன் பிள்ளைங்கதானா? இன்னமும் போய் சொல்றதானே? அப்ப நீ என் பிள்ளை தானே. நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் உலகத்தின் அதிபதியா மாறிடலாம். சரியா? எல்லாரும் போய் சொல்லணும். சரியா? கட்ட வார்த்தை கேட்கணும், சண்டை போடணும், கோவப்படணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கணும். உங்களை யார் இங்க வர சொன்னது? வந்தீங்க இந்த குளோரியமா சும்மாவே விட மாட்டேன் நானு. இந்த பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்க கணவனை பத்தி சொல்றையா? உன்னை நான் சொன்னோம். பொய் சொல்ல சொன்னானா? ஏமாத்த சொன்னானா? திருட சொன்னானா? நீங்களா என்ன சொன்னீங்க? நீங்களா திருடுவீங்களா? நீங்களா ஏமாத்துவீங்களா?
நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என் கூட பேசுவீங்களா? டெய்லி என் கூட பேசுவீங்களா? காலையில நேரத்துல எந்திரிச்சோன்னா என்ன பாப்பீங்களா இல்ல போன் பாப்பீங்களா? என் கூட பேசுவீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது என்ன கூப்பிடுவீங்களா? பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்களா? நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்துருவேன். நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்ன கூப்பிடுவீங்களா? ஒரே ஒரு தடவை எல்லாரும் சத்தமா கூப்பிடலாம். ஏசப்பான்னு கூப்பிடுறீங்களா?